ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட் டியூப்ல ஓடெக்ஸ் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி படித்த சாப்டர் பார்த்துட்டு இந்த சாப்டர் இருந்தீங்க அவங்க பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ இப்போ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது கதை புரியும். அது மட்டுமே இல்லாமல் போன சாப்டர் நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க சாப்டர் 1க்கு. ஸோ அதனால தான் நான் இந்த சாப்டர் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, இதை ஃபுல்லாக பார்த்துருவாங்க. என்னோட கமெண்ட் செக்ஷன் எடுப்பீங்க. அதோட நிமிஷம் லைக் பண்ணி செகண்ட் விட்டுச்சுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது மட்டும் நிறைய இது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்க முடியும். சரி, ஓகே வாங்க கைஸ், இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்டர் ஃபுல்லாக பார்த்துடுவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஓப்பன் பண்ண அப்படின்னா போன சாப்டர் கோடு மூஞ்சி மேலே கலை வச்சு பற்ற கீழே இறங்கியிருப்பான். இப்போ அங்கேருந்து தான் கண்டினியூ ஆகுது. அப்போ கோடை சொல்கிறான், நீ முதல்ல இப்படி வருவேன்னு தெரிஞ்சது அப்படின்னா நான் முதலே வந்து இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ணிப்பேன். தேவையில்லாமல் உன்னை தேடி 2 வருஷம் வெட்டி அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கோடு சொல்ல. அதுக்கு பட்ரோ சொல்கிறான், கோடு ஒழுங்காக கேட்டுக்க, இங்கேருந்து உன் மான்சஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓடிடு. அப்படி ஓடிட்டு அப்படின்னா நான் உனக்கு உயிரை பிச்சையை தந்துடுறேன், உனக்கு உயிர் பிச்சை தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பட்ரோ சொல்ல. அது கோடோ, எது நீ எனக்கு உயிர் பிச்சை தரையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து பயந்து ஒன்று நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அது பட்டோ சொல்கிறான், கோடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ இப்போ இங்கேருந்து உன் மான்சஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அப்படின்னா நான் உன்னை விட்டுருவேன், அப்படியாட்டி உன் ஜோலியை முடிச்சிடும் அப்படிங்கிற பட்டோ சொல்ல. அது கூட சொல்கிறான், ஐயோ அப்படியே பயந்துட்டேன்ப்பா, பயந்துட்டேன், என்ன ஜோக் காமிக்கிறியா அப்படிங்கிற கோடு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ சரடாவும் பட்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கா. மொத்தமாக மாறி பண்ண பட்ரோ அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்டு இருப்பா. பட்ரோ சொல்கிறா, சரடா இங்கே இருக்க மக்களால் நிறைய மக்களால் இந்த மான்சஸ்லாம் சமாளிக்க முடியாது, ஸோ அவங்களுக்கு போய் உதவி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரடாவோ, ஆமாம் நீ வந்து ஓகே தானே பட்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ அதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது, நீ இங்கே வந்து உயிரோடு இருக்கப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அங்கிட்டிருந்து கட் பண்ணி சிக்கடை அவன் ஷேடோ பேரலைஸை யூஸ் பண்ணி அந்த கிளாக் கிரீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். சிக்கடை ஷேடோ பேரலைஸை யூஸ் பண்ணி பிடிச்சி வைப்பானா சோஜோ டக்குன்னு அங்கே இருக்க மான்சஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ அவளும் சொல்லுவா, இந்த மான்சஸ் வந்து எண்ணிக்கையில் மட்டும் அதிகமாக இருக்க தவிர ஒழிஞ்சு மற்றபடி இது ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஸ்ட்ராங்காக இல்லை போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோச்சோவை அடிச்சிட்டு இருக்க. அப்போ பார்த்தா அந்த கிளாக் கிரீன்குள்ள வந்து இன்னொரு கிளாக் கிரீன் வந்து சோச்சோவை கடிக்க வரும். சிக்கடை கத்தும், அது உனக்கு கடிக்க வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சோச்சோ கதை முடிஞ்சு பார்க்கும்போது ஈனச்சின் வந்து டக்குன்னு அவன் இங்கு பறவை வச்சு தூக்கி பறந்துடுவான் அந்த மான்சரை தூக்கிட்டு. அப்போ ஈனச்சின்னு சொல்லுவான், அடியே குண்டு தக்காளி ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காலாம் முன்னாடி பின்னாடி எதுவும் கவனிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. யாரை பார்த்து நான் இப்படி சொல்கிறேன், சரி ஓகே உதவி பண்ணதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரின்னு சொல்லிட்டு ஈனச்சின் அப்படியே பறந்துட்டு இருப்பானுங்க ஹீமாவரி ஈனச்சின்லாம். அப்போ டக்குன்னு அந்த இது அட்டாக் பண்ணிடும் அந்த கிளாக்ரின் அந்த இங்குபரோட ரெக்கையிலேயே. ஸோ அதனால் ஹீமாவரி விழுவாளா, கிளாக்ரின் டக்குன்னு அவளை கடிக்க போகும். அப்போ ஜொயின்னு அங்கேருந்து ஒருத்தர் வருவான். யாருன்னு பார்த்தா கவாக்கி. ஹீமாவரியில் இது அண்ணாவா அப்படிங்கிற மட்டும் பார்த்துட்டு இருக்க. அப்போ ஈனச்சினை வந்து ஹீமாவரியை பிடிச்சிருவான். கவாக்கி டக்குன்னு அந்த கிளாக்ரின் ஒரு அட்டாக் பண்ணிடுவான். கவாக்கி எத்துக்கு அது அங்கே கீழே போய் அடித்து பறந்து போய் சேஃபாக லேண்ட் ஆயிரும். அதுவும் லேண்ட் ஆகும்போது பார்த்தா அந்த இது அதுக்கு வந்து ரெனிகன் இருக்குது. அப்போ பார்த்தா எல்லாருமே சேஃபாக இருப்பானுங்களா. ஹீமாவரியை வந்து ஈனச்சின் பிடிச்சிருவான். அப்போ ஹீமாவரி சொல்லுவான், அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வாயை மூடு, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை இப்படி அண்ணான்னு கூப்பிடாது அப்படிங்கிற மாதிரி கவாக்கி கத்துறான். அதையும் பார்த்து ஹீமாவரி ரொம்ப சோகமாகுறா. பின்ன சின்ன பிள்ளை மனசு இப்போ சோகமாக்காதாப்பா. சரி வாங்க திரும்ப சாப்டருக்கு வந்துடும். அப்போ சிக்கடே சொல்கிறேன், இந்த மான்சரை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது என்னன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ கவாக்கி அங்கே திரும்பி பார்த்துட்டு இருப்பா. டக்குன்னு அந்த கிளாக்னு வந்து அட்டாக் பண்ணி நம்ம கவாக்கியோட கழுத்தை பிடிச்சிருமா. அப்போ அதை பிடிச்சிக்கிட்டே ஒட்சுசுக்கி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு சொல்லுமா. அதாவது ஒட்சுசுக்கி அப்படிங்கிறதாவது கொஞ்சம் விட்டு சொல்லியிருக்கு. ஸோ அது அப்போ வந்து டக்குன்னு அட்டாக் பண்ண வரும். பார்த்தா அதெல்லாம் அசைய முடியாது. சிக்கடாய் வந்து அவனை ஷேடோ பேரலைஸை யூஸ் பண்ணி பிடிச்சிருவான். கவாக்கி என்னால் இது ரொம்ப நேரத்தில் அதை தாங்க முடியாது, ஸோ அதனால் இங்கேருந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. கவாக்கியை டக்குன்னு வெறி ஆகிட்டு அவன் கர்மாவை ஆக்டிவேட் பண்ணிட்டு, எனக்கு வச்சதுக்கு என்னை கூப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கர்மா ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணிடுவான். அதுவும் தேய்ச்சிக்கிட்டே போய் விழுகுமா. எங்கே அதோட சோழி முடிஞ்சு பார்த்தா அதுக்குள்ளேருந்து இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்குது கிளாக்ரீனு. அதை பார்த்துட்டு இதுக்கு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ கவாக்கியை சொல்கிறேன், நான் இது எத்தனை வந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே தான் அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கவாக்கி அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். இப்போ அங்கிட்டிருந்து கட் பண்ணி நம்ம கோடு அப்புறம் பர்டருக்கு இடத்த காமிக்கிறானுங்க. ஒரு கிளாக்ரீன் அட்டாக் பண்ண வர டக்குன்னு அவன் சாசிக்கோட ஸ்வாடை வச்சு ஒரு ஸ்லாஷை போட்டு அதோட கதையை முடிச்சிருவான். அப்போ மொத்த கிளாக்ரீன் அட்டாக் பண்ண வருமா. டக்குன்னு ஸ்வாடை எடுத்து சும்மா தலைமை சும்மா சொல்லி ஸ்டாஷை போட்டு அதுங்க கதையை முடிச்சிடுவான். ஸ்டைலாக அப்படியே ஸ்வாடை உள்ளே வைப்பான். அப்போ பார்த்தா அந்த இது எல்லாம் கை காலு முட்டை எல்லாம் தனித்தனியாக போய் கிடக்கு. அப்போ வந்து கோடோ பார்த்துட்டு, கோடோ இதை நீ எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க. பட்டோ நீ இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னா இதான் உனக்கும் நிலைமையாகும் இப்போ கோடோ அப்படிங்கிற மாதிரி பட்டோ சொல்ல. அப்போ கோடோ போது நிறுத்து, நீ வந்து முடிச்சிருக்கிறது வந்து ஒரு 5 கிளாக் தான், என்கிட்ட இது மட்டும் நிறையாவே இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இதுங்க எல்லாமே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பகட கை மாட்டம் தான். ஸோ அப்படிங்கிற மாதிரி கோடு சொல்ல. அப்போ பட்ரோ சொல்கிறான், உனக்கு இன்னும் இதோட உண்மையான சத்தியை பற்றி தெரியல, டென்டேலை பற்றி உனக்கு இன்னும் முழுசாகவே தெரியல
சொல்ல கோடு அப்படின்னு நம்மளோட பட்டோ சொல்ல அது கோடோ என்ன அது அப்படிங்கிற நம்மளோட கோடு கேட்குறான். சரடா தான் காமிக்கிறாங்க. சரடா தன்னோட ஃபயர் பால் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ணுறா. அதுக்கும் அதுங்க அடங்காமல் நிறைய பேர் வந்துட்டு இருக்கானுங்களா. ஸோ அதனால் ஒரு டக்குனு சிடோரியை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையுமே அடித்து பறக்க விட்றா. அப்போ அதில் 2 பேர் பார்த்துட்டு நீ உண்மையிலேயே ஜெனின் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சரடாவா நான் இப்போ ஜெனினா ஜுனின்தான் முக்கியம் இல்லை, ஃபஸ்ட்டு உங்கள் சேஃப்டியை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா ஒரு கிளாக் கிரீன் வந்து அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம சரடா பார்த்து ஷாக்கானுங்க 2 பேர். அதில் ஒருத்தர் வந்து உச்சிக்கு அவன் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவான். அதாவது அவன் உயிரை கொடுத்து சரடாவோட உயிரை காப்பாற்றிருக்கான். பார்த்தா அது டக்குன்னு அது கழுத்தை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடும் சாமி மாட்டான். அப்போ பார்த்தா டக்குன்னு அதெல்லாம் மரமாக மாறுவானுங்களா. அப்போ சரடா மற்றவங்கள பார்த்து ஷாக் ஆவானுங்க. அது மட்டுமே இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுமே யாரை கடிக்கோ அவங்க எல்லாருமே மரமாகவே மாறிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ சரடா இதை பார்த்து ஷாக்கில் இருக்க கூட எனக்கு டென்ட்டில் பற்றி எதுவும் தெரியாதா? டென்ட்டில் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு ஒச்சதிக்கை சாப்பிடும். அப்படி ஒச்சதிக்கை கிடைக்கல அப்படின்னா அது கண்ணில் படுற எல்லாத்தையுமே சாப்பிடும். அதாவது வந்து இப்போ வந்து இந்த டென்டெயிலோட பீசஸ் தானே இந்த கிளாக்னு. ஸோ அதனால தான் இது வந்து கண்ணில் படுற எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கு, ஒச்சதிக்கை கிடைக்கிற முடியும். ஸோ அதை தான் கோடு விலைக்கு கூறிக்கிட்டு இருக்கேன். இந்த கிளாக் நீர் வந்து எல்லாமே ஒரு மினி டென்டர் மட்டும் தான். ஸோ அதனால தான். சரி வாங்க இப்போ நான் சாப்டருக்குள்ள வந்துடுவோம். அதாவது வந்து அப்போ பட்டோ சொல்கிறேன் இது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது கோடு. இன்னது எல்லாமே சரி தான். நீ எதையும் பண்ணி இந்த டென்டெயில் எல்லாத்தையுமே இந்த கிளாக் நீர் மட்டும் மாற்றிட்ட. ஆனால் இப்போ இதுங்க எல்லாம் இப்படி அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் இதுங்க எல்லாம் ஒன்று கூறு போட்டு இந்த இடத்தெல்லாம் அழிச்சிரும். ஸோ அது வந்து இந்த உலகத்துக்கு ஒரு மோசமான ஃபியூச்சர் தந்துடும் அப்படிங்கிற பட்டோ சொல்ல இந்த டென்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஒச்சதிக்கை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு டெவென்ட்ரியாக மாறும். ஸோ இது மூலிமா ஒரு மோசமான எதிர்காலம் உருவாகும். சொல்லப்போனால் அந்த மோசமான எதிர்காலத்தை உருவாக்க போகிறது நான் தாண்டா அப்படிங்கிற கோடு சொல்லிக்கிட்டு இருக்க. பட்டோ நான் உனக்கு திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு வந்து நான் திரும்பவும் ஒரு உயிர் பிச்சை தந்துடுறேன். நான் வந்து டென்டெயிலோட ஒரிஜினல் உடம்பு இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிற பட்டோ சொல்ல. எனக்கு என்ன பயம் காட்ட பார்க்குறியா அப்படிங்கிற கோடை சொல்ல. அப்போ பட்டோ இந்த நாயெல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டு முன்னாடி நடந்து வருவான். அப்போ பார்த்தா நம்ம பட்டரை சுற்றி ஏதோ ஒன்று சல்லுன்னு ஒரு காற்று மட்டும் ஏதோ ஒன்று வந்து போயிட்டுருக்கோம். அப்போ கூட பார்த்துட்டு என்ன ரசங்கன் தானே அப்படிங்கிற சொல்ல. அப்போ பட்டோ ரசங்கன் உசிகோ அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் இங்கே முடிக்கிறானுங்க. அவ்வளோதாங்க இந்த சாப்டர் இதோட முடிஞ்சு. இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொன்றையும் உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதோட நம்ம பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுருங்க. அதோட நம்ம கேமிங் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இனிமேல் கேமிங் வீடியோ இதெல்லாம் வரும். அனிமி கேம்ஸ் மட்டுமே இல்லை, மற்ற எல்லா கேம்ஸுமே நான் அதை அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கு பேர் AIT கேமர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. பாய் கேஸ் வெயிட் பண்ணுவோம். அதோட மற்ற லிங்க்லாம் சும்மா கீழே வெட்டியாக கிடைக்கும். போகிற பக்கம் அதையும் கொஞ்சம் பார்த்து விட்டுப்பாங்க. பாய் கேஸ் வீடியோ மீட் பண்ணுவோம். அதுபடி நான் உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய்.